அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக இன்றைக்கி வெளியான குரூப் 1 பற்றி நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு அறிவிக்கை வெளியாகலை. அது வெளியான உடனே நம்ம ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் அறிவிக்கை வெளியாக இருக்குது. நீங்களும் நேரம் பார்த்துருப்பீங்க. இந்த குரூப் 1க்கு பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டு 27/4. அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணுறதுக்கு மே 2லேருந்து மே 4 வரைக்கும் டைம் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாம் 13/7 நடக்குது. இதுக்கு மொத்தம் நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு எத்தனை போஸ்டிங் பார்த்திங்கன்னா மொத்தம் 90 போஸ்ட்டு. நம்மளுடைய அன்வல் பிளானரில் 65 ஏதோ தான் போட்டிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய டெப்டி கலெக்டர் போஸ்ட்டு 16 போஸ்ட் இருக்குது. அடுத்து டிஎஸ்பின்னு சொல்லக்கூடிய டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் போஸ்ட்டு 23 இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸில் 14 போஸ்ட் இருக்குது. அப்புறம் டெப்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் 21 போஸ்ட் இருக்குது. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 14 போஸ்ட் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரில் 1 போஸ்ட் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் 1 போஸ்ட்டுன்னு மொத்தம் 90 போஸ்ட் இருக்குது. இதுக்கு எவ்வளவு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 ஏஜ்லேருந்து 34 ஏஜ் வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கிறலாம். இது காமன். அதுபோக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சம் அளவுக்குள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதாவது 39 வயசு உள்ளவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். யார் எம்பிசியாக இருக்கட்டும், பிசி முஸ்லீம்ஸு, எஸ்சிஸு, எஸ்சிஏ, எஸ்டிஸு, அப்புறம் விடோஸ் எல்லாத்துக்கும் 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி நார்மலாக ஒவ்வொரு இதுக்கும் என்ன கல்வித் தகுதி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. டெப்டி கலெக்டருக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. டிஎஸ்பிக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அதோட அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு இது முடிச்சிருக்கணும். அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் டேக்ஸுக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அதோடு சேர்த்து இந்த மாதிரி பிகாம் அண்டு பிஎல் இதில் டிப்ளமோ இன் இந்த லாஸில் வாங்கியிருக்கணும். அடுத்து டெப்டி ரிஜிஸ்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவில் மஸ்ட்டு பாஸ் டிகிரி இருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் டெவலப்மெண்ட்டில் அவங்க ஏதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். ப்ளஸ் அதோட ரூரல் சர்வீஸில் அந்த அதில் பிஜி முடிச்சிருக்கணும். அல்லது டிப்ளமோ இன் எக்ஸ்டென்ஷன், டிப்ளமோ இன் இதெல்லாம் படிச்சிருக்கணும். இது ஆனால் இந்த ரூரல் டெவலப்மெண்ட் உள்ள இதுக்கு டிஇஓக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீஸில் அதுக்கும் அதே மாதிரி தான். இதெல்லாம் நம்ம நார்மலாக எல்லாமே உள்ள ஒரு இது தான். இந்த டிஎஸ்பிக்கும் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு மட்டும் அது போலீஸ் அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸில் வர்றதுனால அதுக்குன்னு அந்த வெயிட்டு ஹைட்டு அதெல்லாம் செக் பண்ணுவாங்க. மற்ற போஸ்டிங்லாம் கிடையாது. ஸோ இது நம்மளுடைய நார்மல் பிஎஸ்டிஎம்மு அவங்களுக்குள்ள இடஒதுக்கீடு, அப்புறம் பிடபிள்யூடிக்குள்ளே இடஒதுக்கீடு, இது எல்லாமே இருக்கும். குரூப் 1க்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய நார்மல் கூகுளில் நீங்கள் போய் குரூப் 1 டைப் பண்ணாலே லட்சக்கணக்கான நோட்ஸ் கிடக்கு, மெட்டீரியல் கிடக்கு. ஸோ அதுக்கு மொத்த மார்க் பார்த்திங்கன்னா 300 மார்க்கு, 200 கொஸ்டின்ஸு, 3 ஹவர்ஸு. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி அண்டு பிசி முஸ்லீம்ஸ் 90 மார்க் வாங்கினா போதும். மற்றவங்க 120 மார்க் வாங்கினா நார்மலாக உள்ளது தான். இது ப்ரிலிமினரிஸில். அப்புறம் மெயின்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 4 இருக்கும். மொத்தம் 850 மார்க்கு. அதில் பேப்பர் 1 தமிழ் டெஸ்ட்டு, பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 3 ஜென்ரல் ஸ்டடீஸு, பேப்பர் 4 ஜென்ரல் ஸ்டடீஸ். இது எல்லாமே நான் எஸ்எம்மாக எழுதணும். இதெல்லாம் நார்மலாக காமனாக உள்ளது தான். ஸோ நீங்கள் இந்த குரூப் 1க்குன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில டீம் இருப்பாங்க. அவங்க ப்ராப்பராக அவங்க படிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி படிக்கணும், ஏது படிக்கணும்னு. ஸோ நியூவாக குரூப் 1 படிக்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்து படித்தாலும் ஓகே தான். வசதி உள்ளவங்க ஏதாவது சென்டரில் போய் படிங்க. அப்படி இல்லை அப்படின்னு நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நிறையா ஃப்ரீ ஸ்பான்சரில் கோச்சிங் நடத்துகிறாங்க நம்ம கவர்மெண்ட்டே.
அதில் கூட நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். இது வந்து ஒரு வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நம்மளுடைய எக்ஸாம் பேஸ்டு எக்ஸாமு, ப்ரிலிமினரிஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ 3ஐயும் சேர்த்து தான் அந்த போஸ்டிங் போடுவாங்க. குரூப் 1 பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு ரெஸ்பான்ஸான போஸ்ட்டு. நீங்கள் குரூப் 1ல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஐஏஎஸில் வந்து நீங்கள் கடலில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிடலாம். கன்ஃபார்ம்டு ஐஏஎஸில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கு இணையாக நீங்கள் வந்து நீங்களும் ஐஏஎஸ் வந்து அவங்க டைரெக்டாக ஐஏஎஸ் ஆவாங்க. இந்த மாதிரி டெப்டி கலெக்டராக போகிறவங்க சம் இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க வந்து ஐஏஎஸ் கடலுக்கு அவங்க வந்து ப்ரமோஷனில் ஆவாங்க. ஸோ வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு வேலை வாய்ப்பு. அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ.